ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகிழ்ச்சி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி, மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நாளை இந்திய நேரப்படி மதியம் 3:30 மணியளவிலும், லண்டன் நேரப்படி மதியம் 11 மணியளவிலும் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார், தொடரை கைப்பற்றக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக இரு அணியிலும் நாம் எடுத்திருக்கக்கூடிய 11 பிளேயர்களை பற்றி முதலாக பார்ப்போம். இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சுபம் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஈஷான் கிஷன், அக்ஷர் பட்டேல், சிவம் டூபே, ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, பிராரர் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். அதேபோன்று இங்கிலாந்து அணியில் நாம் எடுத்துள்ள 11 பிளேயர்கள் பென் டக்கட், பெத்தல், ரூட், ஹாரி ப்ரூக், ரேஹான் அகமது, சாம் கரன், ஜாஸ் பட்லர், வில் ஜாக், அடிகிசன், ஆர்ச்சர், ரஷீத் மற்றும் முகமது போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். இந்த இரு அணியிலும் இருந்து சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்களை காண்பதற்கு முன்பாக, இந்த மேட்ச் நடக்கும் பொழுது, அதாவது மேட்ச் தொடங்கிய 2:40, அதாவது மேட்ச் ஆரம்பிச்சிலேருந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் கழித்து வேற ஒரு நட்சத்திரம் ட்ராவல் ஆகுது, அதாவது உத்தரத்துலேருந்து அஸ்தம் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த 2.25 மணி நேரம் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும், யார் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும், அந்த 2:40 மணி நேரம் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த 3/4 மணி நேரம், அதாவது 40 ஓவர் வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். 40 ஓவருக்கு மேலே மேட்ச் வேறு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உத்திர நட்சத்திரம் இந்திய நேரப்படி இரவு 6:10 மணி அளவிலும், இங்கிலாந்து நேரப்படி 1:40 நேரம் வரைக்கும் இருக்கின்றது. எனவே அது வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் இன்னொரு மாதிரி இருக்கும். இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அக்ஷர் பட்டேல், சிவம் டூபே போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது ரோஹித் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பிராரர், ஜஸ்பிரீத் பும்ரா, சிவம் டூபே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அக்ஷர் பட்டேல் பந்து வீசினார் விக்கெட் வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், சிவம் டூபே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் பும்ரா, குல்தீப் யாதவ், பிரின்ஸ் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் ஹிண்டாக எடுத்துக்கொண்டேயானால் ஃபஸ்ட் டவுன் இறங்கக்கூடிய பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதை நடுவிலே சொல்லிடுறேன். அடுத்து இங்கிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டக்கட் ஒரு 20 ரன்னு, பெத்தல் ஒரு 30 ரன்னு, ரூட் ஒரு 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது ஹாரி ப்ரூக் நல்லா விளையாடுவார், சாம் கரன் நல்லா விளையாடுவார், ஜாஸ் பட்லர் நல்லா விளையாடுவார். இவங்க 3 பேர்த்துக்கு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வில் ஜாக் ஆல்ரவுண்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக இங்கிலாந்து அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் வில் ஜாக் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இங்கிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பென் டக்கட்,
பெத்தல், ஹாரி ப்ரூக் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹாரி ப்ரூக் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சாம் கரன், வில் ஜாக், இதில் வில் ஜாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எனவே வில் ஜாக்கே ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மில் எடுக்கலாம். நாளை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வில் ஜாக் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு. இங்கிலாந்து அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் அட்டிகின்சன், மகமத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, ஒரு சிறப்புமிக்க போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ரோஹித் சர்மா இருப்பாரா, விடைபெறுவாரா அப்படிங்கிறது தெரியல. என்னோட ஒரு அஸ்ட்ராலஜி ரிசர்ச் படி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2வது ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்திய வேகப்பந்து வீச்சாளரில் இல்லை ஸ்பின் பவுலரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் இருப்பார். அவர் வந்து 3 விக்கெட்டாவது 2 விக்கெட்டாவது கண்டிப்பாக எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 3வது ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 5 ஓவருக்குள்ளேயே எந்த அணி பேட்டிங் பண்ணாலும் இந்திய அணி பேட்டிங் பண்ணுச்சுன்னா 1 விக்கெட் விட்டுருவாங்க. இங்கிலாந்து அணி பேட்டிங் பண்ணுச்சுன்னா 2 விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது 3வது ஹிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில், அதாவது இப்போ நம்ம சொல்கிற பிளேயர்ஸ் இல்லாமல் வேறு யாராவது பிளேயர் ஃபுல்லாக உள்ள இன்பில்ட் ஆகி வந்தாங்க அப்படின்னா, அதாவது டீம் லிஸ்ட்டில் இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டதில் இல்லாத, நம்ம சொல்லாத பிளேயர் யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம டெலகிராம் லிங்க்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.